என்ற தகவல்களை இன்ஷா அல்லாஹ் தெரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்கி லேசாக்கி அல்லாஹ் தந்திர புரிவானாக. ஹாஜிமார்களே, ஆரம்பமாக ஒரு இடத்துக்கு போறோம், ஒட்டக பண்ணைக்கு போறோம். அதற்கு பின்பு ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்பட்ட இடத்துக்கு அங்க போறோம். இரண்டாச்சுங்களா? மூன்றாவதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு வாழ்ந்து அடங்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு சென்று ஜியாரத்து செஞ்சுட்டு அங்க போயிட்டு அந்த பள்ளிவாசல் ஒன்று இருக்கிறது, அப்படியே தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த இடத்துக்கு போவோம். எத்தனை ஆச்சுங்க? 3. 4, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிபில் ஏகத்துவத்தை எடுத்து சொன்ன பொழுது அந்த மக்கள் கல்லாலே அடித்தார்கள். நபி அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த இடம், அந்த இடத்துல ஞாபக சின்னமாக ஒரு சின்ன ஒரு பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது. அந்த பள்ளிவாசலை பார்ப்போம். எத்தனை ஆச்சு? 4. அடுத்ததாக இந்த சவுதியில ஆரம்ப காலகட்டத்தில் முதலாக மினாரான்னு ஒன்று கட்டப்பட்டுச்சு, பழைய மினார். அதுல பிலால் ரலியல்லாஹு ஒரே ஒரு முறை பாங்கு சொன்னதாக வரலாறு ஹதீஸ் கிடையாது. அந்த இடத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். உங்க மேடை இருக்கிறது, அதாவது ஒரு மினாரா இருக்கிறது, அந்த மினாராவை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எத்தனை இடம் வச்சு? 5 இடம். 6, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை சொல்லிட்டு மதீனாவுக்கு போகலாம்னு போகக்கூடிய சமயத்துல ஒரு திராட்சையினுடைய தோட்டத்திற்கு அருகாமை நபி அவர்கள் ஓய்வு எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த இடத்தை இன்ஷா அல்லாஹ் இறங்கி நபி அவர்கள் ஓய்வு எடுத்த இடத்துக்கு போயிட்டு இன்ஷா அல்லாஹ் துஆ செஞ்சுட்டு வந்துருவோம். எத்தனை ஆச்சுங்க? 6. 7, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலகட்டத்துல இக்ரிமா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு டேம் ஒன்று கட்டியிருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு சில சஹாபாக்கள் அடங்கி இருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு போயிட்டு இன்ஷா அல்லாஹ் ஜியாரத் செஞ்சுட்டு அந்த டேமை பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்துருவோம். எத்தனை ஆச்சுங்க? 7 ஆச்சு இல்லையா? 7 ஆச்சு. அடுத்து 8வதாக கர்ண மனாசில் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு போயிட்டு இஹ்ராம் கட்டிட்டு தல்பியாவோட இன்ஷா அல்லாஹ் மக்கா போவோம். இதுல உங்களுக்கு மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு அந்த டயத்துல இன்ஷா அல்லாஹ் ஒரு 2:30 மணி ஆகும். 2:30 மணி 3 மணிக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம டிராவல் போறதுனால அந்த இடத்துக்கு போய் அடையிறதுக்கு ஒரு 2:30 மணி 3 மணி ஆகும். இன்ஷா அல்லாஹ் அங்க போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டதற்கு பின்பு அடுத்து நமக்கு அசட்டை வந்துட்டாலே ஒரு டீ ஆகும் இல்லைங்களா? அது ஒண்ணு அப்படித்தானே? ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறேன், அப்படித்தானே?